இந்த உலகத்துல எத்தனையோ விலங்குகள் நார்மலா ஒரு நல்ல பாடி கண்டிஷனோட பிறந்தாலும் அதுல ஒரு சில விலங்குகள் மட்டும் தப்பி தவறி இப்படி எக்ஸ்ட்ரா பாடி பார்ட்ஸோட பிறந்துருது. சோ அப்படி எக்ஸ்ட்ரா பாடி பார்ட்ஸோட மியூட்டேட் ஆகி பிறந்த ஒரு 10 வித்தியாசமான விலங்குகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 10, ஆக்டோகோட். பொதுவா சிலந்தி மற்றும் ஆக்டோபஸ் மாதிரியான உயிரினங்களுக்கு மட்டும்தான் 8 கால்கள் இருக்கும். ஆனா குரோவேசியா நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி எப்பவும் போல தன்னோட பண்ணைக்கு போகும்போது அங்க ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பாக்குறாரு. அது என்னன்னா, அங்க புதுசா பிறந்த ஒரு ஆட்டுக்குட்டி கிட்டத்தட்ட 8 கால்களோட பிறந்திருக்கு. இத பார்த்ததும் ஃபர்ஸ்ட் அவர் தன்னோட கண்களையே நம்பாம தொடர்ந்து அதோட கால்களை எண்ணிட்டே இருந்திருக்காரு. தென் ஃபைனலா தன்னோட நெய்பர்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதுக்கு 8 கால்கள் இருக்குங்கிறதையும் நம்பியிருக்காரு. நம்பர் 9, 3-headed frog. ஒரு 3 தவளைகளை ஒன்னா மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மியூட்டேட்டான தவளையை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இதோட உடம்பு என்னதான் ஒன்னா இருந்தாலும் இந்த ஒரு உடம்புல மட்டுமே கிட்டத்தட்ட 3 தலைகள் மற்றும் 6 கால்கள் வரை இருக்கு. சோ இந்த அளவுக்கு ரேரான மியூட்டேட்டான ஒரு தவளை இது வரைக்கும் எதுலயுமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டதில்ல. அதனாலேயே இந்த தவளைக்கு தி அமேசிங் ஆம்பிபியா ஃப்ராகி அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கப்பட்டிருக்கு. நம்பர் 8, 3-eyed calf. 2014ஆம் ஆண்டு இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் அவங்க யாருமே அதுவரை பார்த்திருக்காத ரொம்பவே வினோதமான ஒரு கண்ணுக்குட்டி பிறகுது. அண்ட் பிறந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சிவா அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆக்சுவலா எதனால இந்த பேரை செலக்ட் பண்ணாங்கன்னு இந்த கண்ணுக்குட்டியோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெத்தியில எக்ஸ்ட்ராவா ஒரு கண்ணோட பிறந்ததால இந்த பாவப்பட்ட கண்ணுக்குட்டிய அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்பர் 7, two-nosed dog. பொதுவா ஒரு மூக்கு இருக்கிற நாய்களுக்கே மோப்ப சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் அதுக்கு 2 மூக்குகள் இருந்தா எப்படி இருக்கும்? ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட் இனத்தை சேர்ந்த இந்த ஒரு நாயோட பேர் தான் டோபி. பிறக்கும் போதே 2 மூக்குகளோட பிறந்த இந்த நாய் கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு தெருவுல அனாதையா சுத்திட்டு இருந்திருக்கு. ஆனா நல்ல வேளையா அதை பார்த்து இறக்கப்பட்ட ஒரு நபர் ஃபைனலா அந்த நாய்க்குட்டியை அடாப்ட் பண்ணி அதை தான் கூடவே வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. நம்பர் 6, 3 years cat. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பூனையோட பேர் தான் பிரையன். இங்கிலாண்டை சேர்ந்த இந்த பூனை பிறக்கும் போதே 3 காதுகளோட தான் பிறந்திருக்கு. ஆக்சுவலா இந்த பூனையோட ஓனர் எத்தனையோ டாக்டர் கிட்ட கொண்டு போய் இந்த பூனையை காட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பூனை எப்படி 3 காதுகளோட பிறந்ததுன்னு இதுவரை எந்த ஒரு டாக்டராலையும் நல்லா கிளியரா சொல்ல முடியல. மேலும் இந்த பூனைக்கு என்னதான் ஒரு காது எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் அதோட 2 காதுகள் மட்டும் தான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுமே தவிர இந்த இன்னொரு காதால அதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. நம்பர் 5, 6-leg piglet. பொதுவா எந்த ஒரு பன்றியும் 4 கால்கள தான் நடக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பன்றியை தவிர சைனாவை சேர்ந்த இந்த பன்றி பிறக்கும் போதே தான் கூட சேர்த்து மொத்தமா 7 குட்டிகள் கூட பிறந்தது. ஆனா இந்த 7 குட்டிகள்ல இந்த ஒண்ணு மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா 2 கால்கள் மற்றும் எக்ஸ்ட்ரா ஒரு வாலோட சேர்த்து மொத்தமா 6 கால்கள் மற்றும் 2 வாலோட பிறந்தது. பட் இருந்தாலும் அது நடக்கும் போதும் சரி இல்ல ஓடும் போதும் சரி அந்த எக்ஸ்ட்ராவான 2 கால்களால அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்பர் 4, சைக்ளோப்ஸ் கோட். 2017ஆம் ஆண்டு இந்தியால இருக்கக்கூடிய அசாம் மாநிலத்துல வழக்கத்தை விட ரொம்பவே வினோதமான ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தது. ஆக்சுவலா இந்த வகையான ஆடுகளை தான் சைக்ளோப்ஸ் கோட்னு சொல்லுவாங்க. அதாவது சைக்ளோப்பியன் அழைக்கப்படக்கூடிய ஒரு விதமான ரேரான ஜெனடிக் கண்டிஷன் காரணமா பிறக்கும் போதே இந்த ஆடுகள் வெறும் ஒரே ஒரு கண்ணோட தான் பிறக்கும். அண்ட் பொதுவாவே இப்படி ஒரு கண்ணோட பிறக்கக்கூடிய இந்த ஆடுகள் மத்த ஆடுகள் மாதிரிலாம் அதிக வருஷங்கள் உயிர் வாழாது. ஆனா இந்தியாவை சேர்ந்த இந்த ஒரு ஆடு மட்டும் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலங்கள் உயிர் வாழ்ந்திருக்கு. நம்பர் 3, 3-horned goat. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு ரேரான ஜெனடிக் கண்டிஷன் சொல்லப்படுது. காரணம் எந்த ஒரு ஆட்டுக்கும் இந்த மாதிரி 2 கொம்புகள் வர இருக்கிறது மட்டும் தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி மியூட்டேட் ஆன ஆடுகளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கொம்பு அதோட முதுகு தண்டுல இருந்து வளர்ந்து ஃபைனலா அதோட தலைக்கு வெளியே இப்படி இன்னொரு எக்ஸ்ட்ராவான கொம்பா நீட்டிட்டு இருக்கும். ஆக்சுவலா இது ரொம்பவே ரேரான ஒரு கண்டிஷன்ங்கிறதுனால இந்த ஆடுகள் பத்தின நிறைய டீடைல்ஸ் எதுவும் நமக்கு கிளியரா தெரியல. நம்பர் 2, one-eyed kitten. பார்க்கவே நல்ல குட்டியா வெறும் ஒரே ஒரு கண்ணோட பிறந்த இந்த ஒரு பூனைக்குட்டி தான் கிளையாட் த சைக்ளாப்ஸ். அதாவது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த சைக்ளாப்ஸ் கோட்டுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனை இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஜெனடிக் கண்டிஷனோட பிறந்தது தான் இந்த கிளையாட் பூனைக்குட்டி. இப்படி ஒரு வினோதமான கண்டிஷன்ல பிறந்ததால இதால அதிக நாட்கள் உயிர் வாழ முடியாதுன்னு இந்த பூனையோட ஓனர்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலதான் அந்த பூனைக்குட்டி பிறந்ததும் உடனே அதை வீடியோ எடுத்து நெட்ல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் மேலும் அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பூனைக்குட்டி பிறந்து வெறும் ஒரு சில மணி நேரங்கள்ல இறந்தும் போயிடுச்சு. நம்பர் 1,
டூ ஹெட்டட் காஃப். பெரு நாட்டை சேர்ந்த ஒரு கிராமத்துல தான் இப்படி 2 தலையோட ரொம்பவே வினோதமான ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தது. ஆக்சுவலா இந்த 2 தலைகளும் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதால அந்த கண்ணுக்குட்டியால அந்த வெயிட்டை தாங்க முடியாம பெரும்பாலும் அது எந்திரிச்சு நடக்கிறது கூட இல்ல. சோ இதனால இந்த கண்ணுக்குட்டியோட ஓனர் அவங்களா வந்துதான் இந்த குட்டிக்கு ஃபீட் பண்ணுவாங்க. மேலும் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, வழக்கத்துக்கு மாறா இப்படி 2 தலைகளோட பிறந்ததாலேயோ என்னவோ அந்த கிராம மக்கள் எல்லாம் கடவுளால இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு விலங்கா தான் இந்த கண்ணுக்குட்டியை பாக்குறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி விலங்குகள் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.